Hello friends, welcome back to our two videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10ல வந்து டிஃபால்ட்டா ஸ்டார்ட் மெனு வந்திருக்கும். சோ இன்னைக்கு அந்த ஸ்டார்ட் மெனு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து டிஃபரண்டா வந்து மாத்துறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஆனா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். ஸ்டார்ட் மெனு வந்து இருக்கிற ஸ்டார்ட் மெனுவே வந்து எப்படி வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்றது, ஆல்டர்னேட் பண்றது அப்படின ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோ நிறைய பேர் பாத்துக்க மாட்டீங்க. அப்படி நீங்க பார்க்கலனா இங்க ஒரு ஐகான் வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அது மூலமா செக் பண்ணிக்கங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா நம்ம ஓப்பன் செல் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் மெனு வந்து கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் இது வந்து ஸ்டார்ட் மெனு மட்டும் கஸ்டமைஸ் பண்றது இல்லாம நமக்கு நிறைய வந்து நிறைய ஃபீச்சர் வந்து இருக்கு. நம்ம ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணா சவுண்ட் வச்சுக்க முடியும். அதுக்கு நமக்கு ஸ்டார்ட் மெனு ஓப்பன் ஆகும், அனிமேஷன் செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கஸ்டமைஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து இருக்கு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். உங்களோட ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து தேவை. அந்த ஆப்போட நேம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்து வந்துருங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதில் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல் செட்டப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் செல் செட்டப் 44160.exe கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். நமக்கு ஒரு சைஸ் என்னன்னு சொல்லி வந்து ரொம்ப கம்மி தான். அட்டட்டு நமக்கு என்ன சைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7.22 MB இங்கே பார்க்கலாம். 7.22 MB. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சா, ரிப்பேரா, ரிமூவ்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து பண்ணுற டைம் இன்ஸ்டால் பண்ண எனக்கு இப்படி வந்து கேட்குது. ஜஸ்ட் நான் கேன்சல் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் கீழே ஸ்டார்ட் மெனு வந்து இருக்கும். அந்த ஸ்டார்ட் மெனு வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீப்ளேஸ் பட்டன் இருக்கும். அந்த ரீப்ளேஸ் பட்டன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ரீப்ளேஸ் ஸ்டார்ட் பட்டன் சொல்லி போட்டு ஆரோ, அதுக்கப்புறம் கிளாசிக், அதுக்கப்புறம் கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரோ கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுக்குறது. ஆரோ வந்து பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல ஆரோ மாதிரி வருது. அதுக்கப்புறம் கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே, நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த கிளாசிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா XP அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு நார்மலாக. அதுக்கப்புறம் கஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா ஸோ அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு விண்டோஸோட ஒரு ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிட்டேன். பட் இப்போ நமக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து காட்டுது. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அலைன் வந்து கொடுத்துருங்க. ரொம்ப பெருசாக இருக்கனால நம்ம இந்த இடத்துல பட்டன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி வந்து பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம 60 கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணி வந்துருச்சு. பட் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி வந்து பார்த்தா கரெக்டாக வந்து இமேஜ் செட் ஆகுதுல. இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 ஃபைல் ஃபார்மேட் தான் சப்போர்ட் ஆகுது. என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து PNG, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா BMP. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், நமக்கு இந்த இடத்துல கஸ்டம் பிக் இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு BMP, அதுக்கப்புறம் PNG இந்த 2 தான் சப்போர்ட் ஆகுது. ஸோ உங்ககிட்ட JPEG இருந்தால் சப்போர்ட் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து போனால் கரெக்டாக இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ இல்லை வந்து போனால் அது தனியாக வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து போனால் இது வந்து யூஸ் இல்லாத ஒரு யூஸ் ஆகாத மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து அதில் இருக்கிற 2 யூஸ் பண்ணிக்க, அது 2 பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஆரோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னென்ன முக்கியமான ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துலாம். இதில் மேலே வந்து சர்ச்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லி வந்து நமக்கு இதில் வந்து 3 ஸ்கின் செலக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப டிஃபால்ட்டாக நம்ம XP வந்து பார்த்துருப்போம். அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது விண்டோஸ் 7லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இந்த 3வது ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது வந்து விண்டோஸ் 7 ஸ்டைல்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து செலக்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இங்கே நமக்கு இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்து ஐடியில் வந்துருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அதை கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ யூசர் பிக்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பெருசாக வந்து கிளிக் பண்ணோம். ஸோ அந்த பிக்சர் வந்து காட்டணுமா வேண்டாமா. அதுக்கப்புறம் வந்து ஐகான்ஸ், அந்த ஐகான்ஸ் எடுத்து இந்த ஆப்போட ஐக்கான் வந்து காட்டாது. ரொம்ப சின்னதாக வந்து காட்டும். இப்போ நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த ஐக்கான்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்துருக்கும். அதுக்கப்புறம் லார்ஜ் ஃபாண்ட்னா நமக்கு கண்டிப்பாக தெரியும், நமக்கு வந்து பெரிய ஃபாண்ட்டு. ஸோ பெரிய ஃபாண்ட் வந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஐக்கான் ஃப்ரேம்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்கானோட சுற்றி வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு கொஞ்சம் நீட் லுக்கிங்காக வந்துருக்கு. ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம், விண்டோஸ் கிளிக் பண்ண விண்டோஸ் கீ கிளிக் பண்ணால் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு விண்டோஸ் கீ கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஓப்பன் செல் மெனு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஓப்பன் ஆகணும்னு வச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து விண்டோஸோட ஓப்பன் செல் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட டிஃபால்ட்டான ஸ்டார்ட் பண்ணி வந்து ஓப்பன் ஆகும்.
அட் அ டைமில் நம்மளால் வந்து பண்ண 2 ஸ்டார்ட் மெனு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து ஓப்பன் சைடில் வந்து கொடுத்துட்டு ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பண்ணால் விண்டோஸ் ஸ்டார்ட் பண்ண வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் நார்மலாக வந்து விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஓப்பன் சைடில் வந்து வருது. இப்போ நான் வந்து பண்ண ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பண்ணால் நமக்கு டிஃபால்ட் ஸ்டார்ட் பண்ணி வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தா சர்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அந்த காலமில் வந்து பார்த்தீங்கன்னா நோ சர்ச் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த நோ சர்ச் பாக்ஸ் ஆன் இருந்துச்சுன்னா நமக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண ஆக்சஸ் நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு நார்மலாக வந்து பண்ணால் சர்ச் பாக்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்டுருக்கு நினைக்கிறேன். சவுண்ட் வந்து எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ சவுண்ட் வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஒரு சவுண்ட் வரணும் அப்படின்னு நம்மளே செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பாருங்கள் சப் மெனு சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சப் மெனு சவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு சவுண்ட் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் இந்த 3 டாட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டில் எங்கே வச்சிருக்கீங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது மூலம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து பண்ண இந்த கிளிச் சவுண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணால் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு சவுண்ட் வந்துடும். ஸோ ஸ்டார்ட் மெனுக்கு அப்புறம் நம்ம என்ன ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி கூட கேட்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன சவுண்ட் வரணும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்க முடியும். இது வந்து போன பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து போனால் மெனு லுக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மெனு லுக்லேயே நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். இந்த மெயின் மெனு அனிமேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நமக்கு வந்து போனால் டிஃபால்ட்டாக ஒரு 3 அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நோ அனிமேஷன் கிளிக் பண்ணால் எனக்கு அந்த விண்டோஸ் வந்து போனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு மட்டும் போயிடும். எனக்கு வந்து பண்ணால் ஃபேடு வந்து கிளிக் பண்ணுறேன். ஃபேடு கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ஆகி அப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஸ்லைடு இப்போ வந்து பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இது வந்து பண்ண ரேண்டம். இந்த ரேண்டம்னா என்ன சொல்லி வந்து பண்ணால் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணால் ஒவ்வொரு மாதிரி வரும். அதான் வந்து பண்ண ரேண்டம் அப்படி சொல்லுவாங்க. நமக்கு இந்த மாதிரி வந்து பண்ணால் 4 ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பண்ணால் மெயின் அனிமேஷன் ஸ்பீடுன்னு இருக்கும். ஜஸ்ட் இது நீங்கள் கம்மி பண்ணுறது மூலமாக அந்த அனிமேஷன் வந்து பண்ணால் எவ்வளோ நேரம் வந்து வரணும் அப்படின்னு சொல்ல மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொடுப்போம். 350. ஓகே இப்போ நமக்கு நார்மலாக வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனு லுக்கை வந்து மாற்றிக்க முடியும். ஸ்மூத்திங்கில் நமக்கு வந்து போனால் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக நோ ஸ்மூத்திங் வந்துருக்கு. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தா நமக்கு எக்ஸ்பியில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபாண்ட் இது. அதுக்கப்புறம் இது ஸ்டாண்டர்டு. இங்கே வந்து பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது கிளியர் டைப்பு. அதுக்கப்புறம் டிஃபால்ட் நம்ம சிஸ்டமில் என்ன ஃபாண்ட் வச்சுருக்கோமோ அந்த ஃபாண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். ஓகே கைஸ் இந்த மாதிரி எனக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது நிறைய ஃபீச்சர் வந்து தெரிஞ்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து போன சிஸ்டமில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து வரது கிடையாது. ஓகே நல்லா தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் சாண்ட் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு நான் என்னோட மெயின் சிஸ்டம்லேயே ட்ரை பண்ணுறதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இது அந்தளவுக்கு வந்து ஒன்றும் ஒரு பேடான ஒரு ஆப் கிடையாது. நான் செக்யூர் தான். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் நோ கொடுத்துடலாம். ஓகே ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ண வந்து போய்க்கலாம். கண்ட்ரோல் பண்ண போகலாம். இல்லை வந்து போனால் நமக்கு ஸ்டோரில் ஆப்ஸும் கூட போகலாம். சிஸ்டமில் செட்டிங்ஸ் ஆப்ஸு. ஸோ ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் பண்ணல போயிட்டு அன்இன்ஸ்டால் சேஞ்ச் ப்ரோக்ராம் போய்க்கிறேன். அதில் நமக்கு வந்து பண்ண ஓப்பன் செல்ஸ். ஓகே நமக்கு வந்து பண்ண ரீபூட் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரீபூட் பண்ணால் தான் நமக்கு வந்து பண்ண கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபைல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீபூட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இஷ்டத்தில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு டிசேபிள் ஒரு எல்லா ஃபைலும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இது வந்து மறக்காமல் கொடுத்துருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஓப்பன் செல் அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒரு ஜஸ்ட் இதோட எம்பி வந்து பண்ண ஒரு 7 MB தான். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் இஷ்டத்தில் வந்து பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஒரு 3 ஸ்டைல் இருக்குது. ஸோ நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பியா இல்லை விண்டோஸ் 7 அதுக்கப்புறம் விண்டோஸ் 7லேயே வந்து பண்ணால் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த கஸ்டமைஸ் கொடுத்தா நமக்கு வந்து பண்ணால் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த சவுண்ட்ஸு அதுக்கப்புறம் நம்ம நிறையா வந்து மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எப்படி ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் சவுண்ட் ஒவ்வொரு ஃபோல்டருக்கு தனியாக சவுண்ட் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பண்ணால் டாஸ்க் பார்க்கு வந்து ஒரு கிளாஸாக பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஆகல. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்ஷன்லேயே இருக்குது. அப்படி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா வந்து பணம் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டார்ட் மெனுக்கு ஐக்கான் வந்து நம்ம கஸ்டமர் மாற்றிக்க முடியும். பட் அது ஒன்லி வந்து பண்ண பிஎம்பி பிஎன்ஜி ஃபைல் 2 மட்டும் சப்போர்ட் பண்ணுது ஃபார்மெட்டு. அப்படியே நீங்கள் ஒரு பிஎன்ஜியோ இல்லை பிஎம்பி ஃபார்மெட்டோ வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ நீங்கள் வந்து பணம் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்து பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் மெனு வந்து உனக்கு விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு பிடிக்கல அப்படின்னு நினச்சோம்னா ஜஸ்ட் ஒரு இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க. ஒர்க் ஆகலாம் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சீங்கன்னா
மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.